ஆக்சிஜன் படகு என்று அழைக்கப்படுவது எது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் என்பது மனித இரத்தத்தில் காணப்படக்கூடிய ஒரு புரதம் தான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் மனித இரத்தத்திலிருந்து என்ன செய்கிறது அப்படின்னா, நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு மற்ற உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுவது எது? ஹீமோகுளோபின். இதுவே மனித செல்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் நுரையீரல் வழியாக வெளியேற்ற உதவுவது யார்? ஹீமோகுளோபின். இரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபின் தான் உதவுது. இந்த ஹீமோகுளோபினில் இரும்பு சத்து காணப்படுவதால் இது இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை வழங்குகிறது. ஒரு ஆணினுடைய இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு சராசரி எவ்வளவு இருக்க வேண்டும்? 13 முதல் 17.5 கிராம் ஒரு ஆணின் உடம்பில் ஹீமோகுளோபின் அளவு இருக்க வேண்டும். அதே ஒரு பெண்ணின் உடலில் 12 முதல் 15.5 கிராம் வரை ஹீமோகுளோபின் அளவு இருக்க வேண்டும். ஒரு அதிகபட்சம் சிவப்பு இரத்த அணுக்களின் ஆயுள் காலம் 120 நாட்கள். இரத்தத்தில் pH அளவு 7.4 அளவு இரத்தத்தில் pH அளவு இருக்கிறது. இதுவே pH அளவு, ஒரு கரைசலின் pH அளவு 7 என்றால் அது நடுநிலை என்று சொல்லப்படக்கூடிய நியூட்ரலை குறிக்கிறது. இதுவே ஒரு கரைசலின் pH அளவு 7ஐ விட குறைவாக இருந்தால் அந்த கரைசலில் அமிலத்தன்மை அதிகமாக இருப்பதை அது உணர்த்துகிறது, சுட்டிக்காட்டுகிறது. இதுவே ஒரு கரைசலின் pH அளவு 7ஐ விட அதிகமாக இருந்தால் அந்த கரைசலில் காரத்தன்மை அதிகமாக இருப்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. pH அளவுகள் 0 முதல் 14 வரை இருக்கிறது. இதுவே 0 என்றால் அந்த கரைசலின் அமிலத்தன்மை மிக மிக அதிகமாக இருக்கிறது. இதுவே pH அளவு 14 என்பது அந்த கரைசலின் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது.